ஒரு கனவு கிராமங்கள் வந்து ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பத்தில் ஒரு 33 crores ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்காரு. அது அப்புறம் தொடக்க நிலையில் அப்படியே அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஆட்சியில் அது 93 கோடியாக நம்ம ரிவைஸ் பண்ணி இந்த எக்ஸ்டியெல்லாம் சார் நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 27.6 கிலோமீட்டர் அந்த இது வந்து அதில் இதில் என்ன ஸ்பெஷல்னா ஆசிய கண்டத்திலே 1.4 கிலோமீட்டர்ஸ் வந்து தொட்டி பாலம். ஸோ அதில் தான் நமக்கு முதல்ல ஒரு சஸ்பெக்ட் இருந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா இதெல்லாம் இருக்கிற ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கீம் சார். இப்போ முதலமைச்சர் எடப்பாடி அவர் இருக்கிற போது அவர் தான் சார் நீதிபதி தான் உச்சநீதிமன்ற சட்டமன்ற உறுப்பினர், இவர் முன்னாள் உச்சநீதிமன்ற சட்டமன்ற உறுப்பினர், இவர் சோழ சட்டமன்ற உறுப்பினர், அவர் கிழக்கு தொகுதி மூர்த்தி அமைச்சராக இருக்கிற அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், கருமையா சோழ நாங்கள் எம்எல்ஏ முதலமைச்சர் இருக்கிற அம்மா ஒதுக்கிட்டாங்க ஃபண்டை வந்து நாங்கள் சொல்லி 2018 ஆகஸ்ட் 22 இதில் வந்து 150 கண்ணாடிக்கு வந்து தண்ணி தரப்பட்டது சார். இது ஃபர்ஸ்ட் 2023. ஆமாம் சார். இது 2018 22ஆம் தேதியில நம்ம அதை பண்ணோம் சார். அது வந்து நம்ம சோதனை ஓட்டமாக பண்ணோம் சார். அது தொடர்ந்து 19, 20 நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாங்களே இருந்து நாங்கள் அமைச்சர் நான் ஒரு மினிஸ்டர் இருந்தேன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தேன் ராஜேஷ் மாவட்ட நாங்கள் வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கணும். அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க. அப்புறம் கதிரவன் பார்வை பார்த்து வச்சுருந்தாங்க. அவங்க மற்றவர்களும் அதில் பங்கேற்றாங்க. இதில் என்ன ஆகுதுனாங்க சார், 2020 வரைக்கும் இது நாங்கள் பண்ணோம். 58 கிராம கண்மாயில் 35 கண்மாயில் வந்து நீர் நிரப்பப்பட்டு நாங்களே தூவி உசிலம்பட்டியில் நகர பகுதிகளெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சு. நிலத்தெளிவே உயர்ந்துச்சு சார். இதெல்லாம் இருக்கு. இப்போ பிடபிள்யூன்னு ஒரு தனி ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க சார். சாருக்கு அது நல்லபடியாக தெரியும், அது நாங்களும் தெரியும். இப்போ நிரந்தர அரசாணை அது ஒன்று நம்ம வந்து நீர் திறந்து விடுவதற்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாத்துக்குமே கைட்லைன் பிரகாரம் தான் நம்ம பிடபிள்யூ கைட்லைன் பிரகாரம் தான் நீர் மேலாண்மையில் அது கொடுக்குறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு ஒரு இது நிரந்தரமாக பண்ணணும்னு எடப்பாடி முதல்வராக இருக்கிற போது நாங்கள் மேற்கொண்டோம். அதுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அது பெண்டிங்காக இருக்குது. விவசாயத்தில் விவசாயிகள் அரசாங்க சாய்ந்தரபாண்டி சுகாதார தன்ராஜ் இவங்கெல்லாம் இப்போ பண்ண இதில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆதரவு தான் தெரிவிக்க போனாங்க. ஸோ இந்த 2024 இருந்தது சார். இது ஒரு போராட்டமாகவே இருக்குது. ஒவ்வொரு வட்டமும் நாங்கள் பார்க்க முடியும், சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியுடைய வழிகாட்டு இருக்கிறது இதனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் சார். இது சார்லாம் வந்து தண்ணீரும் இது ரொம்ப ஷார்டேஜ் ஆகுது சார். விவசாயத்துக்கு இருக்குது, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாமல் ஒரு சுத்தமான இருக்குது. இப்போ இதில் என்ன சார் 92.5 ஏக்கர் நிலங்களை 2 போகம் கிடைக்கும். இப்போ அது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த டயத்தில் திறந்து விட்டாதான் சார் பார்க்கணும். பொதுவாக வந்து இந்த ஷட்டருக்கு வந்துட்டாலே சார் திறந்து விட்டுருவாங்க. 2 தடவை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். எல்லா வாயுமே கொடுத்துட்டோம். சார் தான் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க என்ன விவசாயிகள் எல்லாம் எங்கள்கிட்ட கோரிக்கை கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற போது திறந்து வச்சுருக்கோம், அதை முன்மாதிரியாக வச்சு தான் இப்போ அவங்க கேட்குறாங்க சார். அவங்க ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கைட்லைன் பிரகாரம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை சார். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொதுவாங்க. நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்காங்க. அவங்க ரைட்ஸ் லாங் அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் நமக்கு செட்டல் தொட்ட உடனே திறந்து விட்டுருவோம். அதுதான் நம்ம ஒரு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அது ஒரு மக்களுடைய இதுதான். இதுவும் மக்களுக்கு தான் கொடுக்குறோம். வேற எங்கேயும் கொக்கோ கோலா கம்பெனிக்கோ இல்லை வேற எதுக்கோ தனி பயன்பாட்டுக்கெல்லாம் இருக்கு. சரி, ட்ரிங்கிங் வாட்டர் விவசாயத்துக்கு நம்ம கொடுக்குறோம் சார். இந்த மாதிரி ஒரு குடிநீர் ரொம்ப ஷார்டேஜ் ஆகிடுச்சு சார். நிலத்தடி நீரே இப்போ ட்ரை ஆகிடுச்சு. அதெல்லாம் அது விவசாயிகள் வந்து போராட்டம் இப்போ ஊருக்கு போய் கோயிலுக்கு போனாங்க. எங்கள் விவசாயியோட மற்ற அரெஸ்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு கூட்டு தான் இருந்தாங்க. இல்லை நாங்கள் ஒரு தடவை ரெப்ரஸன்டேஷன் நம்ம ஆந்திர டிஸ்ட்ரிக்ட் நம்ம கலெக்டர் இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் அரசோட கவனத்துக்கு கொண்டு வரேன் சார். ஆல்ரெடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு டீட்டெயில்டான கடிதம் எழுதியிருக்கேன். இப்போ
நீங்கள் கூட ஒரு மனு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கு வந்துட்டு நான் அரசு பரிந்துரை பண்ணிடுறேன். ஸோ சருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். இது WRD சார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார், டெஃபினட்டாக சார் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருவீங்க சார், அதில் மாற்று கருத்து. பட் வி வாண்ட் தட் பர்டிகுலர் மேட்டர் வித் யுவர் ரெக்கமெண்டேஷன் இன் இயர்லியர் இயர்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க. 2000ல நமக்கு வந்து 2021க்கு முன்னாடி என்ன நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு கேஸ்லெஸ் நம்ம ஒரு வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டா நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது உங்களுடைய பரிந்துரையில சொல்றேன் சார். வாட்டர் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். பட் ரெக்கமெண்டேஷன், உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 22 ஆகஸ்ட் 2018 அது வந்து தொடக்கம் சார். தொடர்ந்து 2019 தொடர்ந்த ஆண்டுகள்ல வந்து நம்ம 2021 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். அதை மட்டும் ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு திறந்து விடணும். இப்போ இந்த 21ல இருந்து இப்போ 25 வரைக்கும் சார் இது மாதிரி நாங்கள் போராடி அப்புறம் வந்து ஒரு நாளாக கொற்ற மலையில் வந்து உட்காந்து பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களை கைது பண்ணாங்க, பண்ணாங்க. நாங்கள் அப்புறம் இப்போ நீங்கள் உடனே கேட்ட உடனே டைம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் வந்துட்டோம். அப்போ டைமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்டர்கிட்ட உட்காந்துட்டோம் விவசாயிகளோட. அப்புறம் அவங்க அரெஸ்ட் வரைக்கும் போய் தமிழ்நாடு முழுவதும் இஷ்யூ ஆச்சு. இப்போ எங்களை வந்து என்ன சொன்னாங்க, உடனடியாக நீங்கள் போராட்டத்துக்கு வாங்கினாங்க. இல்லை நாங்கள் முறைப்படி பொதுச்செயலாளர் மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு கொண்டு போகணும், அவருக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும். ஓராண்டு திறந்தே விடாம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. இதுலயே காலம் கிடச்சிட்டா திறந்து விடாம அந்த காலம் பருவ காலம் தவறி போயிடுச்சுன்னு நமக்கு முடியாது. அதுதானே 67 கீழே விட்டா தர முடியாது. அவங்க 60 அடி 50 அடி கூட தமிழ் வந்துருக்காங்க. இது இந்த சட்டத்துல அவங்க 67 அடி இறங்கினாலும் திறக்க முடியாது. அது எந்த திறக்கிறதுதான் தண்ணி வந்து 67 வந்தா திறக்கலாம். அதே போல அவங்க திரும்ப சேர்மன் சார் ஜெகன் இவங்க சேர்மன் இருக்காங்க. திரும்ப பிரதான கால்வாயும் அதை கோரிக்கை வச்சிருக்காங்க. அது கூட சேம் இந்த 58ஆம் கால்வாயிலேயே பாசனம் பெரிய இந்த 35 குண்டாரு சார், இது 58 காலம் குண்டாரு. இது வந்து பெரியார் வைகை மெயின். அது என்னுடைய தொகுதிக்கு சார். இருந்தாலும் நான் முதல்ல என் தொகுதி கேட்கக்கூடாதுன்றதா. ₹1 கோடி ஆமா. வளர்ச்சி போரே நிறைய போடல. மதுரைக்கு வந்து மொத்த ஃபண்டையுமே இவங்களுக்கு 800 அடி 1000 அடி அப்ப அது பண்ணணும். நம்ம ஏர்போர்ட்ல இருந்து இந்த மலையமலை பெரிய அங்கே போட்டு நம்ம மதுரைக்கு சோர்ஸ் கொடுத்தோம் சார். அந்த கிளவுட்ல சார் ஞாபகம் நினைக்கிறேன். அதை சமாளிக்கிறதுக்கு எல்லாமே அங்கங்க சிண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணி தான் அதை எடுத்தோம் சார். இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகுங்க சார் நல்ல வந்து ரைஸ் ஆயிடுச்சு சார், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஆமாங்க சார், கிரவுண்ட் வாட்டர் நல்லா ரைஸ் ஆயிடுச்சுங்க சார். இப்போ அது திறந்து விடாதனால அவங்களுக்கு இருக்காங்க சார். கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் சார். சார் 67 அடி கீழே விட்டா தண்ணி திறக்க முடியாது சார். நம்ம ஜெட்டு தண்ணி வராது. இல்ல ஆல்ரெடி நான் பேசின உடனே நான் சொல்லிட்டேன். ஸோ நான் அப்போவே WRD டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரலாறு எப்படி இது வைகை டேமே எப்படி கட்டப்பட்டதுன்னு தெரியும். இதுல சிவகங்கை ராமநாதபுரம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்முடைய WRD டிபார்ட்மெண்ட் மூலமா வந்துட்டு 2:3:7 என்ற ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்றோம் சார். ஒரு 1700 கனாடி விடுறோம்னா 700 கனாடி ராமநாதபுரம்ல இருக்கிற கண்மாய்களுக்கு, 300 கனாடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிறதுக்கு, 200 கனாடி வந்துட்டு மதுரை. அந்த ஃபார்முலா ஒரு டிவைடட் ஒரு ஃபார்முலா இருக்கு சார். அந்த இப்ப சொல்றதுக்கு வந்துட்டு ஒரே கண்டிஷன் கூடுதலா அந்த WRD சர்க்குலர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இங்க வைகை ஆணையில கூட உபரியா இருந்து ராம்நாடு பெரிய பிக் டேங்க்ல கூட உபரியா இருந்தா அப்போ வந்துட்டு விடலாம். ஸோ இமீடியட்லா நான் ராம்நாடு கிட்ட பேசினேன். அங்க வந்துச்சாங்க. அவரு வந்துட்டு சார் இப்போ ஹாஃபுக்கு மேல இருக்கு சார், இன்னொரு கொஞ்சம் நாள்ல வந்துருமான்னு சொன்னாங்க. சோ நான் எனிவே இப்போ சார் சொன்னபடி 2019-20 சார் முதல் சொன்னதுல பெர்மனன்ட் ஜிஓ பிரகாரம் as per கைடன்ஸ் வந்து கரெக்ட் சார். ஆனா இது பண்ணித்தான் இது பண்ணணுன்றதுல வந்து சார் நாங்க பெர்மனன்ட் ஜிஓக்காக நான் ஈச் அண்ட் எவ்ரி இது
நம்ம சிஎம் செக்ரட்டரி அப்போ இருந்தாங்க சார். அவங்களுக்கு வந்து இந்த பகுதிக்கு தெரியும், விஜயகுமார் சார் எல்லாருமே தெரியும். இதை நான் கிலோ வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பட் யாரும் வந்து யாரும் பார்க்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டைம் பிரீத்திங் டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதில் என்னன்னா சார், இவங்க சொன்ன மாதிரி அந்த செட்டில் தொட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் திறந்து விடுவோம் சார். இது வந்து என்னன்னா பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தண்ணி வருகிற போது கொடுத்துக்கலாம். அதை யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டாங்க சார். இது வரைக்கும் எந்த இது ஒரு தடவை நம்ம எத்தனை தடவை திறந்து விட்டுருக்கோம். இப்போ இவங்க 4 வருஷத்துல சரி ஒரு 2 தடவை, நாங்கள் 4 வருஷத்துல 3 தடவை. ஒரு தடவை கூட யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் யூ கேன் வெரிஃபை தட் சார். அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை சார். நமக்கு என்ன நீடுன்னா சார் அந்த செட்டை தொடரணும். ஸோ தொட்டுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு இப்போ இவங்க தொடர வரைக்கும் கூட கேட்கவும் மாட்டாங்க. நம்ம வெள்ளாரத்துக்கு பிடிச்சிட்டு தொட்டதுனால கேட்குறோம். ஸோ நீங்கள் செட்டை தொட்டாச்சு திறந்து விடலாம் அப்படின்னா உடனே அவங்க இது வரைக்கும் பண்ணது அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா தெரியல அவங்களுக்கும் இது முக்கியமான ஒரு வாரம். பட் என்ன நமக்கு இது இருக்குது பர்மனன்ட் ஜியோன்றதுனால தான் நீங்கள் ஹஸ்பண்ட் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் இதையும் வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் சண்டே நாள் தண்ணி ஆறு தண்ணி குடிங்க. 6 தண்ணி